ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். The sentence was, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரி. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, laugh as much as you can. laugh as much as you can. laughனா சிரி, as much as you can அப்படின்னா உன்னால் முடிஞ்ச அளவு, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதற்கு மேல் செலவு பண்ண என்னிடம் பணம் இல்லை. இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I don't have any more money to spend. I don't have any more money to spend. I don't have அப்படின்னா என்கிட்ட இல்லை. என்னது? any more money, இதுக்கு மேலே பணம் எதுக்கு செலவு பண்ணுறதுக்கு, to spend. ஓகேவா? ஸோ I have any more money to spend. நெக்ஸ்ட் ஒன், நான் எதுவும் தவறாக செய்யவில்லை. நான் எதுவும் தப்பாக பண்ணலையே, நான் எதுவும் தப்பாக பண்ணல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't do anything wrong. I didn't do anything wrong. I didn't do அப்படின்னா நான் எதுவும் பண்ணலை. anything wrong, எதுவும் தப்பாக நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு, அவள் எனக்காக காத்திருக்கிறாள். என்னை போவிடு, எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let me go, she is waiting for me. let me go, she is waiting for me. let me go அப்படின்னா என்னை போக விடு, she is waiting for me, எனக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, காத்திருக்கிறா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும், நான் இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஷுட் ஐ டூ நவ். வாட் ஷுட் ஐ டூ நவ், நான் இப்போ என்ன பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தி விட்டாய். நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்திட்ட, நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தியிருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் மீ அ லாட். யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் மீ a lot. humiliate அப்படின்னா அசிங்கப்படுத்துறது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் humiliated அப்படின்னா நீ அசிங்கப்படுத்தியிருக்க. யாரை? என்ன? மீ. a lot அப்படின்னா நிறைய, நீ என்ன நிறைய அசிங்கப்படுத்தியிருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை நினைத்து கவலையாக இருந்தேன். நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் ஸோ worried about you. ஐ வாஸ் ஸோ worried about you. ஸோ ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். எப்படி? ஸோ worried, ரொம்ப கவலையாக, உன்னை நினச்சி, உன்னை பற்றி, அபவுட் யூ, நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன். ஐ வாஸ் ஸோ worried about you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் இப்போது ஜெயிக்கிறா என்று பார்ப்போம். இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் சி ஹூ வின்ஸ் நவ். லெட் சி ஹூ வின்ஸ் நவ். லெட் சி அப்படின்னா பார்ப்போம். ஹூ வின்ஸ், யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நவ், இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். லெட் சி ஹூ வின்ஸ் நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி நீ புரிந்து கொள்ள மாட்டாய். இப்போ எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது மாதிரி நீ புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ won't அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். யூ won't அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். யூ won't அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், நீ புரிஞ்சிக்க மாட்டேன். லைக் திஸ், இது மாதிரி, இது மாதிரி நீ புரிஞ்சிக்க மாட்டேன். யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் அப்படின்னா என்கிட்ட பதில் இல்லை. டு யுவர் கொஷின், உன்னுடைய கேள்விக்கு, உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை அப்படியே விடு, நான் பார்த்து கொள்கிறேன். நீ இதை அப்படியே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி அப்படின்னா நீ அதை அப்படியே விட்டுரு. ஐ வில் ஹேண்டில் திஸ், நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பார்க்க விரும்பியதாக அவள் என்னிடம் கூறினாள். உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதா அவள் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She said that she wanted to meet you. She said that she wanted to meet you. She said, அவ சொன்னா.
தட் ஷீ வாண்டட் டு மீட் யூ. உன்னை பார்க்க விரும்பினதாக அவள் என்கிட்ட சொன்னான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. இது மாதிரி நான் முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I've never seen anything like this before. I've never seen anything like this before. I've never seen anything like this. அப்படின்னா நான் இது மாதிரி எதுவுமே பார்த்ததில்லை. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. முன்னாடி இது மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று வரையும் இது குறைவாக தான் இருந்தது, இப்போது இது அதிகமாக இருக்கிறது. நேற்று வரையும் கம்மியாக இருந்துச்சு, இன்றைக்கி அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It was only low until yesterday. Now it's high. It was only low until yesterday. Now it's high. It was only low. இது கம்மியாக தான் இருந்துச்சு. Until yesterday, நேற்று வரைக்கும். Now, இப்போது it's high. அதிகமாக இருக்குது. நேற்று வரை கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் நன்றாக இல்லை என்று சொல்கிறான். அவன் நல்லா இல்லைன்னு சொல்கிறான். அவனுக்கு ஏதோ உடம்புக்கு பண்ணுதுன்னு சொல்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He says that he is not fine. He says that he is not fine. He says, அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? That he is not fine. அவன் நல்லா இல்லைன்னு. He says that he is not fine. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think she is not married. I think she is not married. I think நான் நினைக்கிறேன். என்னது? That she is not married. அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. I think she is not married. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன். எனக்கு சரியாக தெரியவில்லை, வேறு யாரிடமாவது கேள். எனக்கு சரியாக தெரில, நீ வேறு யாரையாச்சும் கேள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not sure. You can ask someone else. I am not sure. You can ask someone else. I am not sure அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. You can ask. நீ கேட்கலாம். someone else அப்படின்னா வேறு யார்ட்டையாவது, நீ வேறு யார்ட்டையாவது கேட்கலாம். I am not sure. You can ask someone else. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூ நாலேஜ். ஸோ உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கான சென்டென்சஸ். அவள் உன்னை சந்திக்க விரும்புகிறாள். அவள் உன்னை சந்திக்கணும்னு விரும்புகிறா, அவள் உன்னை பார்க்கணுன்னு விரும்புகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததோடு விட்டுறாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இங்கிலீஷை பேசி கலக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.